ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா வெஜிடபிள் கட்லெட் இதுதான் நம்ம வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சோண்டு பச்சை மிளகா, அதுவும் ஒரே பச்சை மிளகா எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது நான் கேரட் சேர்க்கிறேன். அடுத்தது பீன்ஸ் நான் பொடிசா கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பீன்ஸ் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி வேக வச்சு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இதையும் நம்ம நல்லா கையில மசிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா பொருள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, இதுதான் நான் எடுத்திருக்கேன். இது சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு நான் உப்பு சேர்க்கிறேன். எல்லாம் நல்லா வெந்துரும். நம்ம எல்லாம் வதக்கி விட்டனால சீக்கிரம் வெந்துரும். நல்லா இந்த சூட்லயே காய் எல்லாமே வெந்துரும். இப்ப லைட்டா தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம், புள்ளியமா சேர்த்தா போதும். இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கரண்டிலேயே நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். கடைசியா நான் கொத்தமல்லி சேர்க்கிறேன். இது நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கையில நல்லா. இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா நம்மளுக்கு இது ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில பொரிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம கையில கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டையா எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சோண்டு மைதா மாவுல கொஞ்சோண்டு கலந்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து உருட்டிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க. இந்த ஷேப் எனக்கு ஓகேன்ட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்ன செய்ய போறோம்னா, நான் ஒரு 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் கொஞ்சம் கெட்டியமாக கரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கரைச்சாச்சு. அடுத்தது நான் பிரெட்டை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டுடலாம். ஆயில் நல்லா மீடியமாக ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இந்த மைதா மாவில் அப்படியே லைட்டாக டிப் பண்ணிட்டு இப்படி ஒவ்வொன்றா போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நம்மளோட ஆயிலில் சூப்பராக கட்லெட் ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லா நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும். அப்பதான் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் அடுப்பு மீடியமா தான் வச்சிருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கட்லட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இதே மாதிரி நம்ம சிக்கன்லேயும் செய்யலாம். நான் வெஜிடேரியன் இருக்கவங்க இந்த மாதிரி மட்டன் சிக்கன் எதில் வேணால் செஞ்சுக்கலாம். வெஜ்ஜில் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. பிகினர்ஸ் கூட இது செய்யலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.